எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பண்ணலாமா வேணாமாங்கிறத தாண்டி சில பேர் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வங்கிகள் மூலமாக ஏற்கனவே அறிமுகமானது தான். நாம் ஒரு பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 6 மாதம் 1 வருடம் அப்படின்னு கொடுப்போம். அந்த 6 மாதம் 1 வருடம் கழித்து அவங்க வட்டியுடன் அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் மீன்ஸ் அந்த டைம் பீரியட் வந்து ஃபிக்ஸட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6% ஆரம்பித்து 7.5 அந்த மாதிரி இருக்கும். இருக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே சேவிங்ஸ் பேங்க்கை வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்க மாட்டோம். அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா, இருக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே மிக குறைந்த அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது ஃபிக்ஸட் டெபாசிட் தான். அப்புறம் ஏன் மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கின்ற சேஃப்டி. ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பணம் 1 லட்சத்திலிருந்து கீழே குறையாது அப்படிங்கிற பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. கேபிட்டல் சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸே போதுமானதாகவும் இருக்கும். 6% கொடுத்தாலுமே அது போதுமானதாக இருக்கும்போது நாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மக்கள்கிட்ட தேவை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ரிஸ்க் ஐ ரிட்டர்ன். ஸோ அதனால் நமக்கு வந்து ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம், எனக்கு 6% போதும், அதுக்குள்ளே நான் செலவுகளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் பெஸ்ட்டு அதுதான் இருக்குது, சேஃப்டி இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு கொடுக்குது. இப்படி பல நல்ல விஷயங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6% தருது, இல்லை 7% எடுத்துக்கோங்களேன். 7% நமக்கு வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷனே வந்து பார்த்திங்கன்னா 6%. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 1% தான் கிடைக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது யாராவது 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா, 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, 30% அதில் கழிச்சா கிட்டத்தட்ட நமக்கு கடைசியாக கிடைக்கின்ற ரிட்டர்ன் அப்படிங்கிறது 4.52% தான் கிடைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு 6%, இது 4.52 தான். அப்படிங்கும்போது நம்ம ஆக்சுவலாக நம்ம பணத்தை வந்து இழந்துட்டு வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பணம் போடுறோம், அந்த பணம் வளரணும், வளராட்டாலும் குறையக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7% அப்படிங்கும்போது நமக்கு வந்து பணம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ நாங்கள் வந்து பேசிக்கலி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கும்போது, நாங்கள் இந்த இப்போ சொன்ன கான்செப்ட்லாம் வந்து எதிர்மறையாக ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி இருந்தாலும், அதை பயன்படுத்துறதுக்கும் நாங்கள் வந்து எங்கள் கிளைண்ட்ஸை வந்து அறிவுரை வழங்குவோம். சிலருக்கு கண்டிப்பாக இது பயன்படும். நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், சிலருக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு. அவங்க யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பயன்படுத்தலாம். அதுலேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லேடரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 6 மாதம், ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், இப்படி நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பீரியடை வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வருடந்தோறும் ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிடலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக. இவங்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாராவது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு கோல் வச்சுருக்காங்க, எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பணம் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு தான் தேவைப்படுது, என் பிள்ளைக்கு வந்து படிப்புக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களையும் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்கக்கிட்டையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து லேடரிங்கோடு சேர்த்து இன்கம் பெனிஃபிட்டும் வர்ற மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ சிலருக்கு நிச்சயமாக ஃபிக்ஸட் டெபாசிட் தேவை. ஏன்னா நமக்கு எப்போதுமே அதிக ரிட்டர்ன்ஸை மட்டும் சேஸ் பண்ணக்கூடாது. 15%, 20% அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸை மட்டும் சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் சீனியர் சிட்டிசனாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை சேஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்போது
நான் சொன்ன விளக்கத்துல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சூப்பர் சீனியருக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பரிந்துரை செய்றோமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. நீங்க ஒரு 20, 30 வயதுகள்ல இருக்கிறீங்கன்னா, ஒரு 5% ஒரு 20% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைத்துக் கொள்ளலாம். தப்பு கிடையாது. ஸோ முதல் சொன்ன கேட்டகரி கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது சொன்ன கேட்டகரி வந்து வைத்துக்கொள்ளலாம். வைத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பதும் தப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து நம்ம பல கோணங்கள்ல ஆராய்ந்து ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலும் வந்து வேறு வேறு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் வேணுமா வேணாமான்னு நம்ம பார்க்கணும். நம்ம பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒரு அசட் கிளாஸை எடுத்துகிட்டு அந்த அசட் கிளாஸை வந்து நம்ம முழுமையாக நிராகரிக்கவும் கூடாது, முழுமையாக ஆதரிக்கவும் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்னொரு வகையும் இருக்குது. கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பலருக்கும் வந்து பேங்க் கொடுக்கின்ற பலருக்கும் பேங்க் கொடுக்கின்ற வட்டி வந்து போதாமல் இருக்கும். 6%, 7% அப்படிங்கும்போது அது குறைவான வட்டியாக இருக்கும்போது, நான் வந்து கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை நோக்கி போகிறேன். அவங்க வந்து அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 9%, 10% இப்படிலாம் கொடுப்பாங்க. ஸ்மால் பேங்க்ஸுமே வந்து இந்த மாதிரியான வட்டி விகிதங்கள் வந்து தருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அதிக ரிட்டர்ன் அதிக ரிஸ்க், குறைந்த ரிட்டர்ன் குறைந்த ரிஸ்க். இதை வந்து மாற்றவே முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிகமான வட்டி தராங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதிகமான ஆபத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன ஆபத்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனையே வந்து கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கிட்ட போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு அந்த கம்பெனியை மூடிட்டாங்கன்னா உங்கள் பணம் என்ன ஆகும்? இதுதான் வந்து கிரெடிட் ரிஸ்க். ஸோ இதுதான் வந்து பெரிய ரிஸ்க்கும். இது வந்து சரியாக இருந்ததுன்னா நம்ம அடுத்த விஷயங்களையும் பார்க்கலாம். சில நேரங்களில் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்கும் இருக்கும். கார்ப்பரேட்டில் நம்ம கொடுக்கும்போது நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான காலத்தில் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான கார்ப்பரேட்லலாம் போகும்போது உங்களுடைய பணம் வருவதற்கு லேட் ஆகிறையும் வாய்ப்பு இருக்குது. வரவே இல்லைனா கிரெடிட் ரிஸ்க்கு, லேட் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம இதை லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அதிகமாக நமக்கு வட்டி தரும்போது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்து சரியான முடிவு எடுக்கணும். ஸோ அந்த வகையில் பிரச்சனைகளும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க, நம்ம பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 லட்சம் வரைக்கும் தான் வந்து வங்கிகள் பாதுகாப்பு கொடுக்கும். அதற்கு மேலே வந்து வங்கிகள் பாதுகாப்பு கொடுக்காது. நம்ம பணத்துக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் வந்து ஒரு வங்கி வந்து தோல்வி அடையும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிக்கலை வந்து நம்ம புறம் தள்ளிட்டு சரியான இடத்துல இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து நம்ம பொருத்தி பலனடைய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3 விஷயங்களை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நான் விடை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யார் வந்து பயன்படுத்தலாம் கூடாது அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். யாரெல்லாம் வந்து ஒரு கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களோ அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் 3வதும் சொல்லிட்டேன், யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் அப்ரிசியேஷன் பெருசாக இல்லாட்டாலும் அது ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பயன்படுத்தலாம். மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறவங்க நான் வந்து எதிர்மறையாக சொல்ல விரும்பலை. அதுக்கு பழக்கப்படாதவர்களும் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பயன்படுத்தலாம். ஆனால் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டும் பயன்படுத்தி நம்மால் பெரிய அளவில் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து எளிமையான ஒரு விஷயம் நான் இந்த வீடியோலேயே நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நம்ம இன்ஃப்ளேஷனே 6% அப்படிங்கும்போது நீங்கள் 7% வட்டி டேக்ஸுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நமக்கு அது லாபமே கிடைக்கிது அப்படின்னா 1% மட்டும் உங்களுடைய வளர்ச்சியை வச்சு நீங்கள் எப்படி வெல்த் கிரியேட் பண்ணுவீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து 15-20% எடுக்கிறாரு, லாபம் பார்க்குறாரு ஒரு முதலீட்டில். அப்படிங்கும்போது ஒரே 1%, இன்னும் சொல்லப்போனால் அந்த 1% கூட கிடைக்காது நம்ம டேக்ஸ் பே பண்ணால். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. ஆனால் வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணணும், வெல்த்தை வந்து கரையாமல் நான் பார்த்துக்கணும். இன்ஃப்ளேஷனால் கரையுதுன்னா அது ஓகே, ஆனால் மற்றபடி எனக்கு வெல்த்து கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், தவிர்க்கக்கூடாத ஒரு ப்ராடக்ட். ஏன்னா உறுதியாக உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பணம் திருப்பி வந்துடும். அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எப்பப்போ வரும், எப்பப்போ கேஷ் ஃப்ளோ இருக்குது, எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அந்த கிளாரிட்டி இருக்கும்போது அந்த கிளாரிட்டி தான் இந்த ப்ராடக்டை வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ராடக்டாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம்.
இதை வந்து நீங்கள் பங்குச்சந்தையுடன் ஒப்பிட்டீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் 15% 20% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னாலுமே அந்த 15% 20% எப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு வரும் அப்படிங்கிறது தெரியாது. லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டியை வழங்குவதால் இது வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சம் நல்ல விதமாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறுகிய கால தேவைகளுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பயன்படுத்திக்கலாம். நீண்ட கால தேவைகளுக்கு க்ரோத் இன்ஜினான ஈக்விட்டியை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படிங்கிற அந்த பேலன்ஸ்டு அப்ரோச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு அசட் கிளாஸையும் நம்ம நிராகரிக்காமல் அதோட பயன்களை நம்ம வந்து முழுமையாக உள்வாங்கி கொள்ளலாம். அது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்காதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் வைங்க. அந்த தேவையான அளவை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு ஃபேக்ட் ஷீட்டை உருவாக்குங்க. உங்களோட வருமானம், செலவு, ஒரு கோல், 1 வருட கோல், 2 வருட கோல் அப்படின்னு ஒரு பிளானிங் ஒன்று போடுங்க. அதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எங்கே பொருந்துதுன்னு பாருங்கள். அப்படி பொருந்துகிற இடத்துல மட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுங்கள். மற்ற பணத்தை க்ரோத் இன்ஜினில் முதலீடு பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா குறுகிய காலத்தில் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நீண்ட காலத்தில் ஒரு வளர்ச்சியை கிடைக்கும். இப்போ நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு வேறு மாதிரி விவாதங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறோம். வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண தான் எங்களால் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்ககிட்ட பேச முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி ஒருத்தர் கேட்டதால் தான் இப்போ வந்து நம்ம பேசியிருக்கோன்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பயணிப்போம், வளருவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.